எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் 2024 நம்மளுடைய கண்கள் காண செய்திருக்கிறார். அநேகர் 2023 இறந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்மளை நடத்தி இருக்கிறார். எவ்வளோ இன்னல்களிலும், எவ்வளோ துன்பங்களிலும், எவ்வளோ கஷ்டங்களிலும், எவ்வளோ பாரங்களிலும், எவ்வளோ புலம்பல்களிலும் நிற்க வைத்திருக்கிறார்ல. அதுக்காக நன்றி சொல்லுவோமா? நிற்க வைத்திருக்கிறார். கலங்காதிருங்கள், கலங்காதிருங்கள். இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான், ஷரத்தை சக்ரா, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள். நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். ஏனென்றால் இந்த உலகத்தின் அதிபதி சாத்தானை விட என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெரியவர், பெரியவர். ஆமென். உனக்குள் இருக்கிறவர் பெரியவர், உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். நீ வணங்குகிறவர் பெரியவர். அவரே விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர். சதா சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார் நம்மோடு. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். என் அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டு நிறைய ஆவிகளை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்க விரும்புகிறார். இது உங்களை இந்த ஆண்டு நடத்தும். முக்கியமாக இந்த ஆண்டு ஊழியர்களுக்கான ஒரு ஆண்டா இருக்க போகிறது. ஊழியம் பார்க்கிறவர்களுக்கு உண்டான ஒரு ஆண்டா இருக்க போகிறது. தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஒரு சமாதானத்தின் ஒரு ஆண்டா இருக்க போகிறது. எல்லாரும் ஊழியர்களாய் மாறணும், ஊழியர்களாய் மாறணும். நிறைய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு மாற்றி அமைக்க வேண்டி இருக்கிறது. நான் கடவுளுடைய பாதத்தில் அமரும் பொழுது ஆண்டவர்கிட்ட சொன்னேன், என் மக்களுக்கு நிறைய பேர் இன்னும் விடுதலை அடையாதபடி இருக்கிறார்கள், அவர்கள் கோரிக்கை வைத்தும் அது நடக்காதபடி இருக்கிறது. என்னிடம் வருகிறார்களே, நான் எத்தனை முறை ஜெபித்தாலும் என் ஆண்டவரே ஏன் இன்னும் செவி சாய்க்க மாட்டேன், குடும் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவர் சொல்லுவார், இன்னும் அவர்களிடத்திலே நான் நிறைய எதிர்பார்க்கிறேன், இன்னும் அவர்கள் என்னை கிட்டி சேரணும், இன்னும் என்னோடு ஒன்றிணையணும். அப்போது ஆட்டோமேட்டிக்கா தானாக அவர்களுக்கு அது நடக்கும். இல்லை என்றால் அதை பெற்றுக்கொண்டு என்னை விட்டு போய் விடுவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். என் அன்புக்குரியவர்கள், நிறைய பேர் கடவுள்கிட்ட நிறைய காரியங்களை கேட்டு கேட்டு இளைத்து போயிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எப்பொழுது கடவுளுடைய உள்ளத்துல நான் உன்னை விட்டு அகலவே மாட்டேன்னு சொல்லி சொல்லி மன்றாடுகிறாயோ, அதை கடவுள் நம்புகிறாரோ, அப்போதே உன்னுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்து. பிரைஸ் தி லார்ட். அப்போதுதான் உனக்கு உண்மையான ஒரு பெரியதொரு விடுதலை. ஏதோ ஒரு தேவைக்காக, ஏதோ ஒரு காரியங்களுக்காக, ஒரு நிகழ்வுகளுக்காக கடவுளை தேடுகிற மக்களாக நீங்கள் இருக்கக்கூடாது. கடவுள் விரும்புகிறது என்ன தெரியுமா? இது ஊராரி மைந்தனை போல நாம் அலைந்து திரிந்து, இப்போ எங்க தகப்பனுடைய வீட்டுக்கு போவேன், அநேகர் அங்க வேலை செய்யற, அதுல ஒரு ஆளா நான் இருந்துட்டு போறேன் என்று போகும்போது அவர் அரவணைத்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து நிறைய ஆபரணங்களை ஆடைகளை அணிவித்ததை போல நம்மளை வச்சுக்கிறார். ஆனா திருப்படி நம்மளுக்கு பழைய எண்ணங்கள், பழைய காரியங்கள், பழைய ஆசைகள், பழைய உணர்வுகள் வரக்கூடாதுல்ல. வந்தா இன்னும் பெரிய துரோகமா மாறிடல. நிறைய ஊழியர்கள் அப்படியாகத்தான் இருக்கிறார். நினைச்சு பாருங்களேன், நிறைய பேர் கடவுளுக்காக நிறைய ஒப்பு கொடுப்பீங்க. திருமணம் ஆகாதுக்கு முன்னுக்க, திருமணம் ஆயிட்டா பிள்ளை கொட்டி வேலை இப்படி போய் விடுகிறது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாவே போடு. அப்ப கடவுளுடைய வேலை யார் தான் செய்வது? கடவுளுடைய ஊழியத்தை யார் எடுத்து பயன்படுத்துவது? கொஞ்சம் யோசித்து பார்க்கிறீங்களா? நான் பல தடவை உங்களுக்கு சொன்னவைகள் தான். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் தாயின் கருவறையிலே உருவாக்கும் போதே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. இதோ என்னை தேர்ந்தெடுத்தாரா? உன்னை தான் தேர்ந்தெடுத்தார். என்னை குறித்து பேசுகிறாரா? உன்னை குறித்து தான் பேசுகிறார். உன்னை குறித்து தான் பேசுகிறார். இது ஒன்றும் தனிப்பட்ட ஒரு நபருக்கோ ஒரு காரியங்களுக்காகவோ கடவுள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த கல்வாரி சிலுவையில மரிக்கல. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும், ஆதாமில் மூலமாக உண்டாக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் கடவுள் அந்த சிலுவையிலே மரித்திருக்கிறார். அதை புரிந்தவர்களாக நம்ம ஓடணும். முதல்ல உங்களுடைய பிரச்சனை நோக்கி ஓடுறத நிறுத்துங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நோக்கி ஓடுறதை நிறுத்துங்க. இந்த 2024 நான் சொல்லுகிறேன், அவைகளை தேடாதிருங்கள்.
தேடாதிருங்கள். என் ஆண்டவர் எதை நோக்கி உங்களை பயணம் செய்ய விரும்புகிறாரோ அதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அதுக்காக நீங்க ஓடுங்க. உங்களுக்கு எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். சேர்த்து கொடுக்கப்படும். சேர்த்து கொடுக்க. நல்ல வெறித்தனமா ஜெபிக்கணும். 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 என் பிரச்சனை சரியாகலை அப்படிங்கிறதெல்லாம் மேட்டரே கிடையாது. கடவுளுக்குள்ளாக ஒரு ஜெப வீராங்கனையாக வீரனாக நீ இருக்கும்போது நிச்சயம் நீ ஒளி கொடுக்கக்கூடிய பிள்ளையாக இருப்பாய். நீ குறை உள்ளவர்களாக என் ஆண்டவர் இருக்க விடவே மாட்டார். இருக்க விடவே மாட்டார். என் ஆத்துமாவே கர்த்தரையே என் ஸ்தோத்திரி. முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரம் சென்று மறவாதே. ஆமென். ஆண்டவர் இந்த ஆண்டு எனக்கு 2 வசனங்களை கொடுத்தார். ஒன்று எசேயா 11:2 வாசிங்க. ஆண்டவருடைய ஆவி அவர் மேல் தங்கும், உங்க மேல தங்கும், ஞானமும் மெய்யுணர்வும் தரும் ஆவி, ஆலோசனையும் வல்லமையும் தரும் ஆவி, அறிவும் ஆண்டவரை பற்றிய அச்சமும் தரும் ஆவி. இந்த ஆவி அவர் மேல் தங்கும். இந்த ஆவிகள் உங்க மேல என்ன செய்யுமா? தங்கும். தங்குமா? இதை நீங்க பெற்றுக்கொண்டாலே நீங்க நெளிவு சுழிவாக எப்படி ஓடுவது, எப்படி பேசுவது, எப்படி பார்ப்பது, நம்மளை குறித்து என்னதான திட்டம் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத தானாகவே உங்களுடைய சிந்தையிலே உதிக்கும். இந்த ஆண்டு அப்படியாக ஆண்டவர் உங்களை நடத்த போகிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனம் லூக்கா 4:18-19 வாசிங்க. அதை எல்லாரும் சொல்லணும். அப்படியே சொல்லுங்க. ஆண்டவருடைய ஆவி என் மேலே, ஆண்டவருடைய ஆவி என் மேலே, ஏனெனில் என்னை அபிஷேகம் செய்துள்ளார், ஏனெனில் என்னை அபிஷேகம் செய்துள்ளார், எளியோருக்கு நற்செய்தி சொல்லவும், எளியவருக்கு நற்செய்தி சொல்லவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், சிறைப்பட்டவர் விடுதலை அடைவர், குருடர் பார்வை பெறுவர் என அறிவிக்கவும், குருடர் பார்வை பெற என அறிவிக்கவும், ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு வழங்கவும், ஒடுக்கப்பட்டவருக்கு உரிமை வாழ்வை வழங்கவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர் என்னை அனுப்பினார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் முதல்ல இந்த வசனத்தை தான் சொன்னார். அப்புறம் அந்த நம்மளுடைய காலாண்டரில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஏற்கனவே நிரந்தரமாக அந்த வசனத்தை நம்ம லூக்கா 4:18-19 நம்ம குளோரியா தீமா போட்டிருக்கிறனால ஆண்டவரே இன்னொரு வசனம் கொடுங்க ஆண்டவரேன்னு சொன்னப்ப அந்த எசேயா 11:2 கொடுத்தார். என் அன்புக்குரியவர்களே, எப்போது நீங்கள் இயேசுவை பற்றி தெரிந்து கொண்டீர்களோ, எப்பொழுது இயேசுவை பற்றி புரிந்து கொண்டீர்களோ, எப்பொழுது இயேசுவை உணர்ந்தீர்களோ, அப்பயே என் ஆண்டவர் உங்களுக்காய் சிந்தின பிரகாசப்பட்ட அத்தனை வல்லமைகளை உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்யல? தயாராக இல்லை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பெற்றுக்கொள்ள நீங்க இல்ல, தயாரா இல்லை. தயாரா இருப்பீர்கள் என்றால் என் ஆண்டவர் உங்களை ஈஸ்வரபுரத்தி சக்கர மலை மேல் இருக்கிற பட்டணமாக ஒரு ஜோதியாக நிறுத்தி வைப்பார். நிறுத்தி வைப்பார். நிறுத்தி வைப்பார். நிறைய காரியங்களை உற்று நோக்குகிறோம். நிறைய காரியங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளோ விஷயங்களை கடவுள் உங்களுக்கு செய்திருக்கிறார். எவ்வளவோ காரியங்களை உங்களுக்கு செய்திருக்கிறார். எவ்வளோ யோசனைகளை கொடுத்திருக்கிறார். எவ்வளவோ காரியங்களை, ஆலோசனைகளை நம்முடைய பிரதர்ஸின் மூலமாக, சிஸ்டர் மூலமாக நிறைய காரியங்களை உங்களுக்கு செய்யும் பொழுது, ஆனால் அவைகளெல்லாம் நம்மளுக்கு உதவ மாட்டேங்குது, பிரயோஜனப்பட மாட்டேங்குது. அதுக்கு ஒரு நிகழ்வை நான் சொல்லுகிறேன். ஒரு 10 லட்சம் பணத்தை ஒரு கழுதை முன்பதாக வைத்தீர்கள் என்றால் அது என்ன செய்யும்? என்ன செய்யும்? சாப்பிட்றோம். ஒரே நாளில் சாப்பிட்றோம். உண்மைதானே? ஆனால் அதுக்கு தெரியாது இந்த 10 லட்சத்துக்கு பேப்பர் வாங்கி வச்சா நம்ம வாழ்நாள் முழுவதும் சாப்பிட்லான்டான்னு. பிரைஸ் தி லார்ட். 10 லட்ச ரூபாய்க்கு நிறைய பேப்பர் வாங்கி வச்சோன்னு வச்சுக்க, அந்த கழுதை வாழ்நாள் முழுவதும் சாப்பிடலாம்ல. ஆனால் அதுக்கு தெரியாது, ஒரே நாள்ல சாப்பிட்டு முடிச்சோம். அதே மாதிரிதான் கடவுள் கொடுக்கின்ற ஆவிய அபிஷேகத்தை, அவர் யோசனைகளை, அவருடைய வார்த்தையை நீங்க அப்படியே உடனே நடக்கணும், உடனே முடிஞ்சிடணும், இன்னைக்கு இல்ல நாளைக்கு. தப்பாக நீங்கள் யோசிக்காதீர்கள். கடவுள் உங்களை நித்திய ஜீவனை கொடுத்து நித்திய இளைப்பாற்றிக்கு அழைத்து செல்ல விரும்புகிறார். இந்த உலகத்தில் நீ சுக போல வாழ்க்கை வாழ்வது கடவுளுடைய விருப்பம் அல்ல. நீங்கள்
வெற்றிசீலராக என் ஆண்டவர் எப்படி வெற்றி அடைந்தாரோ அதே போல இந்த லோகத்துல கடவுளுக்காக வாழ்ந்து அநேக காரியங்களை ஈஸ்வர பரத்தி ஷரத்து நீக்கிற பத்தி சக்கரா சாத்தானோட போராடி ஜெயம் வென்றவர்களாக தன் ஜீவனை பெற்றுக்கொண்டவர்களாக பரிசுத்தத்திலே நீதியில நிலைநிற்கிறவர்களாக எப்படி மாறுகிறீர்களோ ஆண்டவர் அந்த நாளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாளை என் ஆண்டவர் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் எவ்வாறு ஓடப் போகிறீர் என்பது எனக்கு தெரியும். அந்த 2024 எங்க பாருங்களேன், உங்களுடைய கரங்களை கொடுத்திருக்காரு. இந்த 2024 ஆண்டை யார் கையில கொடுத்திருக்காரு? எங்க கரங்கள், உங்க கையில கொடுத்திருக்காரு. நீங்க எப்படி வாழ போறீங்க இப்ப முடிவு எடுங்க. எல்லாரும் உள்ளத்துல எப்படி முடிவு எடுக்க போறீங்கன்னு தெரியல, ஆனா ஆண்டவர் அறிவார்ல. எல்லாரும் முடிவு எடுங்க. கண்களை மூடுங்க, கண்களை மூடு. இந்த 2024 நீ எப்படி வாழ போற? சோம்பேறியா வாழ போகிறாயா? பாவத்தோட வாழ போகிறாயா? பாவத்தை செய்து கொண்டு வாழ போகிறாயா? இதோ உன் குடும்பத்திற்காக வாழ போகிறாயா? உன் பிள்ளைகளுக்காக வாழ போகிறாயா? இல்ல நீ வேலை செய்கிற வேலைக்காக வாழ போகிறாயா? இல்ல பணத்திற்காக வாழ போகிறாயா? உன் இச்சைக்காக வாழ போகிறாயா? உன்னுடைய ஆசைகளுக்காக வாழ போகிறாய்? எதற்காக நீ வாழ போகிறாய்? எதற்காக வாழ போற? இத்தனை ஆண்டு இவைகளுக்கு தானே வாழ்ந்த, இத்தனை ஆண்டுகள் இவைகளுக்கு தானே ஓடின. இந்த ஆண்டு 2024 எதற்காக வாழ போகிறாய்? எதை நோக்கி ஓட போகிறாய்? மகனே மகளே, ஒரு முடிவெடு. இது ஆஸ்பத்திரிக்கு தினமும் போறான், என்னுடைய நோய்கள் சரியாக மாட்டேங்கிறதே. அதற்காக ஓட போகிறாயா? எதற்காக ஓட போகிறாய்? எதற்காக ஓட போகிறாய்? எதை நோக்கி பயணம் செய்ய போகிறாய்? இது ஆண்டவர் இன்னொரு பாதையை வைத்திருக்கிறார் உனக்காக. இன்னொரு பாதையை வைத்திருக்கிறார். இயேசுவுக்காக ஓடுவது ஒரு ஓட்டம். இதோ அபிஷேகம் பண்ணப்பட்டு, இதோ அபிஷேகம் இல்லாதவர்களுக்கு அபிஷேகத்தில் நடத்துவதற்காக ஓட போகிறாயா? தேவனுடைய வார்த்தையை அறிவிக்க போகிறாயா? எதை நோக்கி ஓட போகிறாய்? முடிவெடு. இப்பொழுது நீ முடிவு எடுக்கணும். அந்த முடிவை கடவுள் அங்கீகரிப்பா. அந்த முடிவை கடவுள் அங்கீகரிப்பா. ஜீசஸ் 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 ஜீசஸ். ஆண்டவரே, என் குழந்தைகளுடைய உள்ளத்தை நீங்க பாருங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய அந்த இருதயத்தை பாங்க ஆண்டவரே. இதோ ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே ஆண்டவரே உண்மையாக நிலை நிற்க, உண்மையாக என்னுடைய இருதய சதையான ஒரு இருதயமாய் மாற்ற கிருபை செய்யுங்க. என் ஆத்துமாவே, என் முழு உலகமே, என் ஆத்துமாவே நல்ல கவனமாக நீ வருகிற வசனங்களை நீங்க கவனிக்கணும். இந்த ஆண்டு இப்படியாக நீங்க வாழணும். இதுல நீங்க நிலை நிற்கணும். எத்தனையோ காரியங்கள், எவ்வளவோ நாட்கள் கடவுளுக்கு முன்பதாக நம்ம ஓடிக்கொண்டிருக்கிற நாட்களை நினைத்து பார்ப்போம்னா ஒண்ணுமே இருக்காது. ஆனா இனி நீங்கள் ஒவ்வொரு நாட்களையும் கவனமாக கடந்து செல்லணும். இனி காலம் செல்லாது. இதோ கடவுளுடைய நேரம் வந்து கொண்டிருக்கிறது. கடவுள் இப்பொழுது வருவார் என்றாலும் கூட நாம் அவரோடு இணைக்கப்பட, அவரோடு சேர்த்து கொள்ளப்பட தயாராக இருக்கிற பிள்ளைகளாக நீங்களும் உங்களை சுற்றில் இருக்கிற எல்லாரும் மாறணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் கடவுள் முன்பதாக தேவைக்காக வந்திருக்கிறார்கள். தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார், சந்தித்து கொண்டும் இருக்கிறார். ஆனால் அந்த தேவை உங்களை பாதித்திடக்கூடாது, உங்களை அழிச்சிடக்கூடாது. ஏனென்றால் சாத்தான் கங்கணம் கட்டி அலைந்து கொண்டிருக்கிறான். எப்போ உங்களை விழுங்கலாம், எப்பொழுது உன்னை பாவம் செய்ய வைக்கலாம், எப்பொழுது இயேசுவிடமிருந்து உன்னை பிரிக்கலாம். ஐயோ, எச்சரிக்கையா இருந்த இந்த ஆண்டை கழிப்பாயாக. நிறைய பேர் நிறைய கடவுளுக்காக ஒப்பு கொடுப்பாங்க. அதை குறித்து நான் பேசுகிறேன் பாருங்க. ஓசையா 14:5 வரைக்கும் வாசிங்க. அவர்களுடைய பிரமாணிக்கமின்மையை நாம் குணமாக்குவோம். ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஆண்டுல பிரத்யேகமாக சொன்ன அந்த வசனம், உங்களுடைய பிரமாணிக்க இன்மையை, நீங்கள் கடவுளோடு ஒப்பு கொடுத்த, கடவுளோடு உடன்படிக்கை செய்யப்பட்ட
அத்தனை காரியங்களையும் மீண்டுமாக நீங்கள் மறந்திருந்தாலும் கூட, நீங்கள் அதை செய்யாமல் போனாலும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், குணமாக்குவோம். அதை திருப்பி வாசிங்க. அவர்களுடைய பிரமாணிக்கமின்மையை நாம் குணமாக்குவோம். அதை நான் சரி செய்ய போகிறேன் இந்த வருஷத்துல 2024 உன்னுடைய பிரமாணிக்கமின்மையை, கடவுளுக்கு விரோதமாய் செய்த பாவங்களையும் குற்றங்களையும், கடவுளுக்கு ஒப்பு கொடுத்ததுபடி நீ வாழாமல் போனதையும் ஆண்டவர் குணமாக்க போகிறார். அதுக்கு இப்ப நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கடவுள்கிட்ட நிறைய ஒப்பு கொடுத்துருப்பீங்கல்ல, எவ்வளோ காரியங்களை ஒப்பு கொடுத்துருப்பீங்க, உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருப்பீங்க, இனிமேல் இப்படிப்பட்ட பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துருப்பீங்க, இல்லை ஏதாவது ஒரு பிரார்த்தனை வச்சிருப்பீங்க, ஆண்டவரே உமக்கு நான் இதை செய்ய விரும்புகிறேன்னு சொல்லியிருப்பீங்க. இப்போ அதை நினைவு கூறுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இயேசுவே, அவைகள் எல்லாம் சரி செய்ய இப்போ ஒரு வாய்ப்பு ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார். அதை குணப்படுத்த விரும்புகிறார். என் ஆண்டவர் குணப்படுத்த விரும்புகிறார். இப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லு, என்னென்னலாம் பிரமாணிக்கமாக கடவுளுக்கு வாக்கு கொடுத்தாயோ, உண்மையற்ற தன்மை எதிலெல்லாம் நீ இல்லாமல் போனாயோ. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, தினமும் 4 மணி நேரம் நான் சிபிக்கிறேன், கடவுளுக்கு முன்பதான் ஒப்பு கொடுத்துருப்பாங்க, ஆனால் சிபிக்கவே மாட்டாங்க. கடவுளுக்காக நான் ஊழியம் செய்வேன், கடவுளுக்காக ஓடுவேன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஓட மாட்டாங்க. இன்னைக்கு நீ ஒரு முடிவீடு, அந்த பிரமாணிக்கத்தை பூரா சரி பண்ணு. பிரமாணிக்கம் என்பது என்ன தெரியுமா? இது உனக்கும் கடவுளுக்கும் இருக்கிற பெரியது ஒரு சுவர். அதை உடைச்சு கடவுளோடு ஒன்றிணையணும். நீ செய்யாமல் போன திருடி ஒரு பெரிய சுவர் உருவாகும். அதனால இந்த தடவை கடவுளுக்கு உண்மை ஊத்தவமா நீ ஓடுற ஓட்டத்தை சரி செய்யும்படியாய் இந்த பிரமாணிக்கத்தை ஆண்டவர் உனக்கு குணப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. வாசிங்க. அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவோம். உங்க மேல என் ஆண்டவர் உளமாற அன்பு கூறுவார். ஏனெனில் அவர்கள் மேல் இருந்த நம் சினம் ஆறிவிட்டது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவர் இந்த ஆண்டு குளோரியா மினிஸ்ட்ரியில இருக்க குடும்பங்களுக்கு உங்க மேல இருக்கிற கோபம் ஆறிவிட்டது என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென். Thank you Jesus. வாசிங்க. நாம் இஸ்ராயேலுக்கு பனி போல் இருப்போம், அவன் லீலியை போல தளிர்ப்பான். நீங்க இந்த வருஷம் கடவுள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பார். சேனைகளின் கர்த்தர் பக்கபலமா இருப்பார். ஆமென். சேனைகளின் கர்த்தர் பக்கபலமா இருப்பார். ஆமென். நீ துளிர்ப்பாயம், நீ முளைக்க ஆரம்பித்து விடுவாய். ஆண்டவர் உனக்கு அவருடைய மகா பரிசுத்த ஜீவன் நீரூற்றிலிருந்து பரிசுத்த தைலத்தை ஓ மேல ஊற்ற போகிறார். அதனால நீ துளிர்க்க போகிறாய். லீபானை போல வேரூன்றி நிற்பான். பாருங்க, பெரிய மரம் அது. லீபாங்கிற மரம் சின்ன மரம் அல்ல, வானம் மட்டும் உயர்ந்திருக்கிற மரம். அது நிக்கணும்னா எவ்வளவோ அடி வேர் வேணும். அது போல நீ வேறு ஊன்றுகிற ஆண்டா இந்த ஆண்டு இருக்க போகிறது. ஆமென். நீ கடவுளுக்குள்ள ஒரு வேறு ஊன்றுகிற ஆண்டு, கடவுளுக்குள்ள ஒரு நிலையா இருக்க போகிற ஒரு ஆண்டு, கடவுளுக்காக ஓட போகிற ஒரு ஆண்டு இந்த ஆண்டா இருக்க போகிறது. அவனுடைய கிளைகள் நீண்டு படரும். பாருங்க, உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்க காரியங்கள், உங்களுடைய ஊழியத்தில் இருக்கிற காரியம், நீங்க எதை செய்தாலும் அது நீண்ட படர போகிறது. ஆமென். நீண்ட படர போகிறது. நீ எதை நோக்கி பார்க்கிறாயோ, எதையெல்லாம் உனக்கு தடையா இருக்கிறதோ அனைத்தும் ஆண்டவர் சரி செய்து நீ செய்கின்ற அனைத்து காரியங்களும் வாய்க்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்க. ஒலிவ மரம் போல் அவன் அழகு இருக்கும். பாருங்க, ஒலிவ மரங்களை போல உன்னுடைய அழகு இருக்கும். லீபானை போல் அவன் நறுமணம் பரப்புவான். பாருங்க, நீ ஒரு வாசனை திரவியம் போல மற்றவர்களுக்கு இன்பம் உள்ளவர்களாய் இருக்க போகிறீர்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாய் இருக்க போகிறீர்கள். மற்றவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறவர்களாய் இருக்க போகிறீர்கள். உங்களிடம் பேசுவதற்கு ஆவலாய் இருக்க போகிற கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். வந்து கொண்டிருக்கிறது. உங்களை பார்க்கும் போதே, முக்கியமாக இன்று ஆண்டவர் அபிஷேகம் செய்யப்பட போகிற ஒவ்வொருவருடைய முகத்தை பார்க்கும் போதே கடவுளுடைய பிரசன்னம் வெளிப்பட போகிறது.
கடவுளுடைய பிரசன்னம் வெளிப்பட போகிறது. ஆமென். ஒரு வீட்டிற்கு ஜெபம் செய்ய போகும்போது நீங்கள் போவதற்கு முன்பதாக அவர்கள் அபிஷேகத்தை உணர்வார்கள். ஆமென். உணர்வார்கள். வாசிங்க. நமது நிழலில் வாழ அவர்கள் திரும்பி வருவர். வளமான தானியமும் திராட்சை ரசமும் பயிரிடுவர். லீபானின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இந்த ஆண்டு அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் அவருடைய வீட்ல தானியம் கொட்டி கிடக்க போகிறது. ஆமென். திராட்சை ரசம் நிரம்பி வழிய போகிறது. ஆமென். எல்லாருடைய காரியங்களிலும் காட்டிலும் தேவ பிள்ளைகளுடைய அபிஷேகம் செய்யப்பட்ட பிள்ளைகளுடைய வீட்ல வறுமை இந்த வருஷம் இருக்காது. ஆமென். வறுமை இருக்காது. அவர் உண்டு குடித்து இன்புறுவர். விண்ணும் மண்ணும் ஒளிந்தாலே என் தேவனுடைய வார்த்தையை ஒருபோதும் ஒளிவதில்லை. நீங்கள் அனைவருக்கு முன்பதாக சாட்சியாக நிறுத்தப்பட போகிறீர்கள். ஆமென். நீங்கள் கடவுளுக்கு முன்பதாக உத்தமமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். வாசிங்க. இனிமேல் எப்ராயிமுக்கு சிலைகள் எதற்கு? நாமே அவனுக்கு செவிசாய்த்து கண்காணிக்கின்றோம். பசுமையான தேவதாரு மரம் போல் இருக்கிறோம். நீ கனி கொடுப்பது நம்மாலேதான். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆண்டவர் சொல்லுகிறார், இனி எந்த விக்கிரகமோ எந்த சிலைகளோ உங்களுக்கு தடையா இருப்பதல்ல. எந்த பிரச்சனையும் உனக்கு இன்னும் தடையா இருக்க போறதல்ல. எந்த காரியங்களும் உனக்கு முட்டுக்கட்ட போட போறதல்ல. எந்த எதிரியும் உன்னை எதிர்த்து நிற்க போறதல்ல. நானே உன் கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்னோடு இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். பயங்கரமா இருக்க போகுது. இந்த வருஷத்துல உன்னை எதிர்த்து பேசுகிறவன் எவனும் துணிய மாட்டான். ஏன்னா நீங்க கடவுளுடைய பிள்ளை. நீ கடவுளுடைய பிள்ளைனா உனக்கு பின்பதான் நின்று கொண்டிருப்பவர் இயேசு கிறிஸ்து. அவரை எதிர்த்து நிற்க இந்த உலகத்தில் அல்ல ஈரோலகத்திலும் இல்லை என்பதை ஈஸ்வரபரத்தி சக்கரா ஆச்சரவத்தி சக்கரா நாம் அறிந்திருக்கிறவர்களாய் இருக்கிறோம். கடவுளை எதிர்த்து நிற்கக்கூடியவன் எவன்? ஒருவனும் இல்லை. அதனால் உங்களை எதிர்த்து நிற்க போறதுக்கு ஆளே கிடையாது இந்த வருஷம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 வாசிங்க. ஞானம் நிறைந்தவன் இவற்றை கண்டுபிடிக்கட்டும். ஞானம் நிறைந்தவன் இவைகளை கண்டுபிடிக்கட்டும். புத்தியுள்ளவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். புத்தியுள்ளவன் இவைகளை அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் ஆண்டவரின் வழிகள் நேர்மையானவைகள். ஆண்டவருடைய வழிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றில் நடக்கிறார்கள். பாருங்க, நேர்மையானவர்கள் அவற்றில் நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகிறார்கள். நல்லா கவனிக்கிறோம். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகிறார்கள். நேர்மையான பாதையில போனா இந்த வருஷம் உன்னுடைய மட்டாற்று மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம் உன்னுடைய எல்லையிலே இருக்கும். நீ மீறி நடப்பாய் என்றால், கடவுளுக்கு விரோதமாய் நடப்பாய் என்றால், நீ ஆண்டவர் சொன்ன வார்த்தையிலே தடுக்கி விழக்கூடிய பிள்ளைகளாக இருப்பீர்கள். மாட்டிக்கொள்வீர்கள். வேடரின் கண்ணியில் மாட்டிக்கொள்வீர்கள். ஆனால் எச்சரிக்கையோடு ஓட கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை இந்த வசனங்களுக்குள்ளாக நிறுத்தணும். நீங்க போய் தினமும் இந்த வசனம் புரிய வரைக்கும், ஆகமம் 14:5 வரைக்கும் இருக்கிற இந்த வசனத்தை ஆண்டவர் பிரத்யேகமாக உங்களுடைய ஊழியர்களுக்கு, ஊழிய குடும்பங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதை நீங்கள் நன்கு வாசித்து இருதயத்தில் நிறுத்தி அதன்படி ஓட நீங்க கத்துக்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். உத்தமமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உத்தமமாய் நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களை எதிர்த்து நிற்கிறவர்கள் இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள். சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், கால சூழ்நிலையா, இல்லை தங்களுடைய சோதனையா, இல்லை தங்களுடைய வேதனையா, எதுன்னு தெரியல, விழுந்து போயிடுறாங்க. செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, ஆனால் என்ன செஞ்சு போகிறாங்க, செய்து விடுகிறார்கள். அது வேண்டாம் நினைக்கிறார்கள், ஆனால் வேணுன்ற கான்செப்ட் போயிடுது. எதுக்கு காரணம்? கடவுள் மீது நம்ம வைத்திருக்கிற பக்தி இல்லாததே, பயம் இல்லாததே. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் பயப்படுகிறதே, தேவனுக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் தொடக்கம். நீ எப்ப ஞானமா யோசிப்ப, எப்ப ஞானமா பேசுவ, எப்ப ஞானமா பாப்ப? என் அன்புக்குரியவர்களை, வேதம் சொல்லுகிறது
அவருக்கு பயப்படும் போது, அவருக்கு அஞ்சும் போது, அப்பதான் உன்னால சரியான விஷயத்தை நோட் பண்ண முடியும், யோசிக்க முடியும். இல்லை என்றால் நம்ம சொல்லுவோம், கூறுகட்ட மாடு 7 கட்டு புல்லு திணிச்சான்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஏதோ ஓடிக்கொண்டிருக்கிறோம். கூறுகட்டவங்களாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இத்தனை நாட்கள் அப்படி வாழ்ந்துட்டோம். ஆனால் இனிமேல் என்ன செய்யக்கூடாது? அப்படி வாழக்கூடாது, வாழக்கூடாது. நீங்கள் அப்படியாக வாழ்ந்தீர்கள் என்றால் கடவுள் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்திலே நீங்கள் தடிக்கு விழுந்து கெட்டு போயிருவீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தானியேல் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. ஞானிகள் வானத்தின் ஒளியைப் போலும் பலரை நல்வழியில் திருப்பியவர்கள் விண்மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் பட்டொளி வீசுவார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஞானிகளா இருந்தீர்களா இந்த வருஷம்? ஞானிகளாக, அதுதான் ஆண்டவர் சொல்றாரு முன்னாடியே. அவருக்கு பயந்து அஞ்சி நடக்கிறவர்களா இருக்கிறவர்களா எல்லாருமே ஞானிகளா இருப்பீங்க, ஞானமாய் பேசுவீங்க, ஞானமா செயல்படுவீங்க. ஆண்டவர் அவர்களை பார்த்து இந்த ஆண்டு சொல்லுகிறார். திருப்படி அந்த வசனத்தை வாசிங்க. ஞானிகள் வானத்தின் ஒளியைப் போலும், வானத்தின் ஒளியைப் போல பலரை நல்வழியில் திருப்பியவர்கள், பலரை நல்வழியில் திருப்பக்கூடியவர்கள் ஊழியம் செய்யும் போது, கடவுளோடு பக்கமாய் மற்றவர்கள் அழைத்து வரும்பொழுது, தேவ வார்த்தையை சொல்லும் போது, அபிஷேகம் அவர்கள் பெற்றுக்கொள்ளும் போது, விண்மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் பட்டொளி வீசுவார்கள். அவியா ஒளியாக, பிரகாசிக்கிற ஒளியாக, இதோ உன்னை எல்லாருக்கும் தேவன் எப்படியாக ஒளித்துக் கொண்டிருக்கிறார்களோ, தேவன் எப்படி மகிமையா இருக்கிறார்களோ, நித்திய நித்திய காலமும் இந்த ஆண்டுல நீ கடவுளுக்காக செய்ய போகிற, ஓட போகிற இந்த ஓட்டத்திற்கு உன்னை பெரிய ஒரு பிரகாசத்தின் ஒளிக்கதிராக நான் சுடர் ஒளியாக உன்னை வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Praise the Lord, praise the Lord, hallelujah, 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 hallelujah. அதனால இந்த வருஷம் குளோரியா மினிஸ்ட்ரியில இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுக்குள்ளாக நிலை நிற்கிறது மட்டுமல்ல, அநேகரை தேவனுக்கு பக்கமாக திசை திருப்பி தேவன் பக்கமாக இழுத்து வருவதற்கு ஒரு நிலையான ஒரு வேலையை நீங்க இந்த ஆண்டு 2024 இந்த அபிஷேகத்தின் ஆண்டுல செய்யணும். Praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah. செய்வீங்களா? சொல்லுங்க. ஒரு சிலர் தான் சொல்றாங்க, ஒரு சிலர் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எல்லாரும் சொல்லுங்க. செய்வோம். கடவுளுடைய ஊழியத்தை கையில் எடுக்கிறேன்னு சொல்லு. ஒரு ஊழியனை போல இனி வாழ்வேன்னு சொல்லு. நான் ஒரு ஊழியக்காரன் சொல்லு. நான் ஒரு ஊழியக்காரன். யாருக்கு ஊழியக்காரன்? கடவுளுக்கு ஊழியக்காரன். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ஊழியக்காரன். அவருடைய அடிமை, அவருடைய அடிமை. சில ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்த கடவுள் விருப்பமாக இருக்கிறார். ஆனால் அதை உங்களால் அப்செட் பண்ண முடியாது. உங்களுடைய இருதயம் ஏற்றுக்காது. உங்களுடைய நிலை என் நிலையோ அதுக்கு ஏற்றாற் போல உங்களிடத்தில் பேசுகிறார் என் ஆண்டவர். உங்களை நடத்துவார். அப்படித்தான் செய்ய முடியும். உங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறது என்றால் உங்களுக்கு தெரியுமா? ஆனால் கடவுளுடைய பிள்ளை அறிஞ்சிருப்பான், கடவுளுடைய மக்கள் அறிந்திருப்பார்கள். அவர்களுக்கு தெரியும் நம்ம எதை நோக்கி போறோம் சொல்லி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க, இந்த ஆண்டுல உனக்கு உயர்வு வேணுமா? இயேசு சொல்லுகிறபடி நட, இயேசு சொல்லுகிறபடி ஓடு. ஒருவனை உயர்த்துறதும் தாழ்த்துறது யாரு? 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 இந்த வசனத்தை படிக்க போறோம். ஒரு வசனத்தை கண்டிப்பா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது வரைக்கும் எத்தனையோ முறை நீங்கள் படித்திருப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் இந்த ஆண்டு பிரத்யேகமாக குளோரியா மினிஸ்ட்ரியில உள்ள பிள்ளைகளுக்கு சொன்ன வாக்கு தத்தம் சங்கீதம் 74:7-10 வாசிக்கிறேன். நீதி தீர்ப்பளிப்பவர் கடவுளே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, நீதி தீர்ப்பு அளிப்பவர் நீர் ஒருவர் மட்டுமே. நீதி தீர்ப்பு அளிப்பவர் நீர் ஒருவர் மாத்திரமே. அவர் மட்டும் தான் நம்மளுக்கு நீதி தீர்ப்பு வழங்க முடியும். இந்த உலகத்துல வேற எந்த மனுஷனும் நீதி தீர்ப்பு வழங்க முடியாது. இதோ மனிதர்களோ உங்களுடைய முகத்தை பார்க்கிறார்கள், தேவனோ உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறார். தெரியும் அவருக்கு என்ன என்ன எதை எப்படி செய்யணும்னு சொல்லி.
இந்த வருஷம் உனக்கு தீர்ப்பளிக்க போகிறவர் யாரு? ஆண்டவர். இந்த 2024 நல்ல முறையில் மட்டும் நீங்க நடங்க. இந்த 2024 உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நடத்த போகிறது. எப்படி ஆண்டவர் முன்னாடியே சொன்னது போல ஒரு கழுதைக்கு முன்பதாக ஒரு 10 லட்சத்தை வச்சு அது இன்னைக்கே சாப்பிடாம வாழ்நாள் முழுவதும் வச்சு சாப்பிட்றதுக்கு ஆலோசனை கொடுத்தாரோ, அதே போல உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை கொடுத்து வாழ்நாள் முழு நடத்த போகிறார். ஆமென். நீங்கள் அந்த கழுதையை போல இந்த வருஷமே அதை என்ன செஞ்சிடக்கூடாது, என்ன செஞ்சிடக்கூடாது, அழைச்சி போட்டுறக்கூடாது. ஏன்னா அதை பத்தின அறிவை நீங்க உண்டு பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும், பெருக்க கத்துக்கணும். ஒரு விஷயம் ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுத்து அந்த 10 லட்ச ரூபாய் ஆச்சு என்னடா பண்றது, எப்படி இன்னும் ஒரு 10 லட்சமா இதை மாத்திரம்னா மனுஷன் யோசிப்பான். ஆனா கடவுளுக்குள்ள அதை யோசிக்கிறது இல்லை. நான் சொல்கிறேன், இந்த ஆண்டு அப்படியாக உன்னுடைய அபிஷேகத்தை எப்படி பெருக்குவது, எப்படி பெருக்குவது நல்லா பார்த்துங்க. மொத்தம் 3 பேத்துக்கு, ஒருத்தனுக்கு 5 தாளாந்து, ஒருத்தனுக்கு 2 தாளாந்து, ஒருத்தனுக்கு 1 தாளாந்து. ஒருத்தன் கடவுளுக்கு பயந்து தான், நல்லா தெரிஞ்சுங்க, கடவுளுக்கு பயந்து தான் அந்த 1 தாளாந்த கொண்டு போய் அந்த மண்ணுக்குள்ள போச்சு வைக்கிறான். வந்தா கணக்கு கேட்பாரு. நம்ம ஒருவேளை அதை எடுத்து செலவு பண்ணிட்டா, இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணா லாஸ் ஆயிடுச்சுன்னா வந்து ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா நம்மளை கொன்னு போட்டுருவாரு. அதனால நம்ம இதை தொடவே வேணாம், அப்படியே இருக்கட்டும் என்று சோம்பேறியாக யோசித்தான். அங்க வேதத்துல நீங்க நல்லா வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் ஒரு சோம்பேறியாக யோசிச்சான். ஆனால் 5 கொடுத்தவன் 10, 3 கொடுத்தவன் 6 கடவுளுக்கு என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. ஆண்டவர் அவர் 20ஐயும் பார்த்து, வா நன்று நன்று நல்ல ஊழியனே, போ உனக்கு நித்திய இளைப்பாற்றுதலை தருகிறேன்னு சொல்லி அவரோட இடத்துக்கு அனுப்பிச்சிட்டார். ஆனா ஒன்ன புதைச்சு வச்சான் பாரு, இங்க வா பெரிய சோம்பேறியே, கூப்பிட்டு இதோ இவனை புழுக்களும் பூச்சிகளும் இருக்கிற நரக நேரத்துக்கு தள்ளு, கட்டளை எடுக்கிறார், கட்டளை எடுக்கிறார். அதனால இன்று நீங்க அதிகப்படியாக தேவ சமூகம் நம்மளோடு இருக்கிறது, தேவன் நம்மளோடு இருக்கிறார், உங்களுக்கு பக்கபலமாய் இருக்கிறார். அதை நினைத்தவர்களாக கடவுளே நம்மளுக்கு நீதி தீர்ப்பு வழங்க போகிறார். வாசிங்க. ஒருவனை தாழ்த்துகிறார், இன்னொருவனை உயர்த்துகின்றார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒருவனை தாழ்த்துகிறார், ஒருவனை உயர்த்துகின்றார். அப்ப ஆண்டவர் உனக்கு நன்மை செஞ்சா மட்டும்தான் யாராலையும் செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம்புகிறீங்களா? அத உனக்கு ஆண்டவர் நன்மை செய்யணும், மனுஷன் நன்மை செய்யணும்னு நினைச்சாலாம் வேகாது. புரியுதா? கடவுள் நன்மை செய்யணும், கடவுள் உன்னை உயர்த்தணும், கடவுள் இல்லைன்னா உன்னை தாழ்த்தணும், எதையாவது நடக்கணும். மற்றபடி மனிதன் உன்னை தாழ்த்திடுவான், உன்னை உயர்த்திடுவான்னு நினைக்கவே கூடாது. நிறைய போராட்டங்கள் வரும் எங்களுடைய வாழ்க்கையில. அது முக்கியமாக அந்த குளோரியா மினிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்க போகுது, இன்னொரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. நான் சொல்லுவேன், நம்மளை எதிர்த்து நிற்க போறதில்ல, கடவுளை எதிர்த்து நிற்க போறாங்க. இந்த குளோரியா மினிஸ்ட்ரி எதிர்த்து நிற்கிறவர்கள் கடவுளை எதிர்த்து நிற்கிறார்கள், என்னை அல்ல. சோதனைகள் வருதுகள், துன்பம் வருகிறது என்றால் அதை நான் போய் சரி செய்ய போறதல்ல, கடவுள் சரி செய்ய போகிறார். நம்ம அதுக்குண்டான ஆலோசனைகளோட கடவுளுடைய காரியங்களை கேட்டு அதன்படி அவர் சொல்லுகிறபடி நடந்தாலே போதும். நிறைய பயப்படுவாங்க சிலர்லாம், ஐயோ இப்படியா இருமோ அப்படியா இருக்கும். நான் சொல்றேன், கடவுள் நம்மளை இடப்பக்கமும் இல்லாமல் வலப்பக்கம் சாயாம கூட்டிட்டு போகணும்னு நினைச்சாருன்னா யாராலையும் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. சாச்சுடுன்னு நினைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இந்த வருஷம் இவன் சாஞ்சு தாண்டா ஆகணும் அப்படின்னா சாஞ்சு தான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறார், உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான். எப்படி அவ்வளோ சீக்கிரம் தொட முடியுமா? நான் எப்பவுமே ஆண்டவர்கிட்ட சொல்றது தான், ஆண்டவரே என்னுடையதெல்லாம் உம்முடையது, ஆண்டவரே உம்முடையதெல்லாம் என்னுடையது. ஆண்டவர், இந்த உலகம் யாரோடையது? அவருடையது. அவருடையதுன்னா அப்போ அவரது நம்மளோட தானே, அவ்வளோதான், போய்கிட்டே இருக்கணும். ஒரு பெரிய செல்வந்தர் யோசிக்கிறான், நிறைய பணம் இருக்கு, பதவி இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனால் ஒரு பெரிய நிம்மதியே இல்லையே அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் வர்றாரு. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் மூலமாக, உனக்கு என்ன வேணும் இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி. எனக்கு நிம்மதி வேணும், எனக்கு பணம் இருக்கு, பதவி இருக்கு, நிறைய லட்சக்கணக்கான மக்கள் ரசிகர்களை எனக்கு கொடுத்துருக்கிறாரு, அதனால எனக்கு எல்லாமே இருக்கு, எனக்கு இது மட்டும் வேணும். அப்போ அந்த ஊழியர் சொன்னார், இதுதான் உன் நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருக்கு. என்னது? இதுதான் உன்னுடைய நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருக்கு, அதனால அதை பூரா விட்டுடு, நிம்மதி ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிரும்.
அப்போ அவன் சொன்னான், அப்போ நிம்மதியே எனக்கு கிடைக்காதா? பிரைஸ் தி லார்ட். என்னது நிம்மதியே கிடைக்காதா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் நான் விட போறதே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அதெல்லாம் நான் விட போறதே இல்லை. அப்போ உனக்கு நிம்மதியே கிடைக்காது, போயிட்டு வா. என் அன்புக்குரியவர்கள், இதுதான் கடவுள் உங்களுக்கு சொல்றார். ஒரு சில காரியங்களை நீங்க விடணும். விட்டா தான் பெற்றுக்கொள்ள முடியும். கடவுளிடத்துலையும் அதே மாதிரி தான் ஒரு செல்வந்தன் வரான். ஆண்டோட்ட கேட்குறேன், நான் எல்லாத்தையும் கடைபிடிக்கிறேன், எல்லாமே செய்கிறேன், இன்னும் நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, என்ன பாக்கி இருக்கு? முதல்ல அவன் செல்வத்தை பூரா விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என்னை பின் செல்றான். அவன் மன வருத்தப்பட்டு போனான்னு வேதம் சொல்லுது. என்னது? மன வருத்தப்பட்டு போனான்னு. என் அன்புக்குரியல, இந்த பணமா எல்லாமே கடவுளுக்கு செய்ய உயிரே கூட கொடுக்க துணிவோம். ஆனால் பணம் கொடுக்கறதுக்கு என்ன செய்ய மாட்டான்? துணிய மாட்டான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. காணிக்கை கொடுக்க துணிய மாட்டோம். ஒருத்தருக்கு ஏழைகளுக்கு இறங்கி வேலை எப்படி சொல்றது, ஒரு பணத்தை கொடுத்து உதவி செய்வோங்கிற அந்த துணிய மாட்டோம். ஏன்னா அதில் நம்மளுக்கு ஒரு மன வருத்தம் வரும். ஒரு சிலர் கடவுளுக்கு செஞ்சிருவாங்க, செஞ்சிட்டாலும் கூட ஐயோ இவ்வளோ காசு செலவாயிடுச்சு யோசிப்பாங்க. நான் என்ன சொல்லுகிறேன், கடவுள் கொடுத்தார், கடவுளுக்கு கொடுக்குறோம், அவ்வளோதான். இந்த உலகத்தில் வேற எதையும் நம்ம கொண்டு போகிறதில்ல. சாகும் வரை கடவுளுடைய ஊழியத்தை சிறப்பாக எடுத்து செல்லணும். ஒவ்வொருவனும் ஊழியக்காரன், ஒவ்வொருவனும் தனித்தனி காரியங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அநேக ஆத்துமாக்களை கொடுத்திருக்கிறார், அநேக ஆடுகளை கொடுத்திருக்கிறார். நீங்கள் அதன் பாதையிலே செல்லும் போது நிறைய காரியங்களை இழந்து தான் ஆகணும். ஒன்றை இழக்காமல் இன்னொன்றை என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க எல்லாரும். ஒன்றை இழந்தா தான் இன்னொன்றை பெற்றுக்கொள்ள முடியும். ஒண்ணுமே இழக்காமல் எனக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நினைத்தால் கிடைக்காது. அப்படி கிடைச்சா நீயும் கடவுளா மாறிடுவ. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீ நினைச்சதெல்லாம் நடக்குதுன்னா நீ கடவுளா தானே இருக்க முடியும், மனுஷனா இருக்கவே முடியாது. நீ மனுஷனா இருக்குன்னா நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா கடவுள் நினைக்கிறதும் உன் வாழ்க்கையில நடக்கணும். பிரைஸ் தி லார்ட். கடவுள் நினைக்கிறதும் உன்னுடைய வாழ்க்கையில நடக்கணும், உன் குடும்பத்திலே நடக்கணும், உன் ஊழியத்தில் நடக்கணும், உன்னை சுற்றில நடக்கணும். நீ நினைக்கிறது கடவுள் நிறைவேற்றுவார். ஆனால் நீ நினைக்கிறது நடக்கக்கூடாது. அது நன்மைனா ஆண்டவரை நிறைவேற்றுங்க, அது சரியில்லைன்னா எனக்கு வேணாம் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிங்க. ஆண்டவருடைய கையில் துன்பக்களம் ஒன்று இருக்கிறது. நல்லா கவனிக்கணும், இதுதான் ரகசியம். இதை நீங்க ஒரு சில நேரங்களில் புரிஞ்சுக்க முடியாது. நீங்க கடவுள் கையில நன்மை மட்டும்தான் இருக்கு நீங்க நம்பிடக்கூடாது. வேதத்தின் படி நான் பேசுறேன், வேதத்தில் உள்ள காரியங்களை பேசுறேன். கடவுளுடைய கையில நல்லா வாசிங்க. ஆண்டவருடைய கையில் துன்பக்களம் ஒன்று இருக்கிறது. துன்பக்களம் ஒன்று இருக்கிறது. நல்லா நோட் பண்ணுங்க, உங்களுடைய சிந்தனையில நிறுத்துங்க, உங்களுடைய இருதயத்துல நிறுத்துங்க. ஏதோ சாத்தான் கையில இருக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. கடவுளுடைய கையில ஒரு துன்ப கிண்ணம் இருக்கான். வாசிங்க. நுரை நிறைய பொங்கும். பாருங்க, நுரை நிறைய பொங்குகின்ற மதுரச கலவை அதில் உள்ளது. அந்த கிண்ணத்துல என்ன இருக்கா? நிறைய நுரை பொங்கும் மதுரச கலவை உள்ளது. அதுல என்ன இருக்கா? மதுரச கலவை. அப்படின்னா என்ன? மது ரசம்னா என்ன? மது ரசம்னா என்ன சொல்லுங்கப்பா? போதை, சாராயம்னு வச்சுக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். என்ன இருக்கு? சாராயம் அவர் கையில வச்சிருக்காராம். வாசிங்க. உலகில் உள்ளோர், பாருங்க, உலகில் உள்ளோர் தீயோர் அனைவரும் அதை வண்டல் மட்டும் உறிஞ்சி குடிப்பர். வண்டல் மட்டும் உறிஞ்சி குடிப்பாராம். இந்த வருஷம் இது நடக்க போகிறது என்று ஆண்டவர் சொன்னார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்னும் புரியலையா உங்களுக்கு இந்த வசனம்? வண்டல் மட்டும்தான். வண்டல் மண் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆத்துல எல்லாம் இருக்கும் பாருங்க, மண்ணு அடி வரைக்கும் உறிஞ்சி குடிப்பாராம் தீயவர்கள். என்னத்த? அந்த மதுரச கலவையை. என்னத்த? அந்த துன்பம் என்னும் மதுரச கலவை. கடவுளுடைய பிள்ளைகள் இல்லாத சாத்தானுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு பெரிய துன்பத்தின் ஆண்டா இருக்க போகிறது, பெரிய மோசமான ஆண்டா இருக்க போகிறது. ஒரு சிலவர் இல்லாமல் போய் விடுவார், ஒரு சிலவர் இல்லாமல் போய். இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்கும்போது, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒருவனும் கெட்டு போகாத அளவிற்கு இந்த உலகத்திற்கு வந்தீரே, ஏன் அவர்களுக்கு நீ ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாது? ஆண்டவர் சொன்னார்,
உங்கள் மூலமாய் நான் வாய்ப்பு கொடுப்பேன். ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மூலமாய் நான் வாய்ப்பு கொடுப்பேன். ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மூலமாய் நான் வாய்ப்பு கொடுப்பேன். அவர்கள் மீண்டும் கேளாத பட்சத்தில் அந்த போதை கிண்ணத்தில் உறிஞ்சி குடிப்பார்கள். அடி வரைக்கும் உறிஞ்சி குடித்து தங்களை ஊடுருவ குத்தி கொள்ள போகிறார்கள். அந்த கூட்டத்தில் நீங்க இருக்கக்கூடாது. கடவுளுக்கு விரோதமாய் முணுமுணுத்து பேசக்கூடாது. கடவுளுக்கு விரோதமா எந்த திட்டத்தையும் போற்றக்கூடாது. கடவுளுக்கு விரோதமா உன் குடும்பத்திலே சரி, எந்த நிலையிலும் சரி, ஒரு அசைவுறாத ஒரு நிலைய இந்த வருஷம் ஆண்டவர் உங்களை நடத்தணும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வாசிங்க. நானோ என்றென்றும் பெருமகிழ்ச்சி கொள்வேன். நான் கடவுளுடைய பிள்ளை, என்றென்றும் பெருமகிழ்ச்சி கொள்வேன். யாக்கோபின் கடவுளுக்கு புகழ் பாடுவேன். யாக்கோபின் கடவுளுக்கு புகழ் பாடுவேன். யாக்கோபின் கடவுளுக்கு புகழ் பாடுவேன். நீ இன்புறுவாய். கடவுளுடைய சந்திதியில் பெருமகிழ்ச்சி அடைவாய். தீயோரோ பெரும் துக்கத்தை அடைய போகிறார்கள். அதனால அதில் எச்சரிக்கையாயிருங்கள். வாசிங்க 10. தீயவர்களின் வலிமையை முற்றிலும் முறித்து போடுவேன், நீதிமானின் வலிமையோ ஓங்கி நிற்கும். இதுதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். தீயவர்களுடைய வழிகளை என்ன செய்வார் ஆண்டவர்? முறிச்சு போட்டுருவாராம், ஒட்டச்சு போட்டுருவாராம். ஆனா நல்லவருடைய வழிகளையோ செம்மைப்படுத்துவேன், நேராக்குவேன், கோணலான வேலை சமமாக்குவேன். என் ஆண்டவருடைய வாழ்க்கையில பெரிதான காரியத்தை வருகிற நாட்கள்ல செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. அடுத்து பாருங்க, லீஷர பிரத்தி ஷரத்து நிக்ரபத்தி சக்ரா மலைக்கியா 3ஆம் அதிகாரம் 1-5. நல்ல கவனமா கேட்கணும். மலைக்கியா 3ஆம் அதிகாரம் 1-5. இதோ நமக்கு முன்பதாக நம் தூதரை அனுப்புவோம். தம்முடைய தூதரை அனுப்புவோம். அவர் நமக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அவர் நமக்கு முன்பதாக வழியை ஆயத்தம் செய்வார். நீங்கள் தேடுகின்ற ஆண்டவர் திடீரென தம் கோயிலுக்குள் வருவார். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் சேனைகளின் ஆண்டவர். இந்த ஆண்டு கடவுள் வருகைக்கு உண்டான ஒரு ஆயத்தமான ஆண்டாய் இருக்க போகிறது. இதோ கடவுளுடைய சேனை எங்கெல்லாம் நீங்க ஜெபிக்கிறீர்களோ, எங்கெல்லாம் தேவனுடைய பற்றி அறிவிக்க போகிறீர்களோ, அங்கெல்லாம் தேவ பலனை அதிகமாக நீங்கள் உணரப் போகிறீர்கள். உங்களுடைய வார்த்தையிலும் உங்களுடைய நோக்கங்களில் ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீர்கள். இந்த வருஷம் பெரிதான காரியத்தை பார்ப்பீங்க. வாசிங்க. ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவன் எவன்? அவர் தோன்றும் போது அவர் முன் நிற்கக்கூடியவன் யார்? பாரு, ஆண்டவர் சொல்றாரு, அந்த நாளை தாங்கி கூடியவன் யாரு? அவர் முன்பதாக இயேசுவை பார்க்கணும், இயேசுடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்கிறோம் நினைக்கிறீங்க. அவர் முன்பதாக நிற்கக்கூடியவர்கள் யார்? நிற்க முடியுமா? சாம்பலாய் விடுவாய் அவருடைய மகிமைக்கு முன்பதாக. அப்படி என்ன செய்யணும்? ஆயத்தமாயிரு. அபிஷேகத்தில் ஆயத்தமாயிரு. ஈஸ்வரத்தி சக்ரா ஜெபத்தில் ஆயத்தமாயிரு. உன்னுடைய காரியங்கள் ஆயத்தமாயிரு. ஆண்டவருடைய பிரசன்னத்தை தாங்கும் மட்டும் உன் உடலையும் மனதையும் இருதயத்தையும் தயார் செய். வாசி. ஏனெனில் அவர் புடமிடுகிறவனின் நெருப்பு போலும் வண்ணாரின் காரம் போலும் இருப்பார். புடமிடுபவன் போலவும் வெள்ளியை சுத்தம் செய்பவன் போலவும் உட்காருவார். பாரு எப்படி இருப்பாரு? அவ்வளோ பரிசுத்தமா இருக்கிறாரா, அவ்வளோ வெண்மையா இருக்கிறாரா. அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதிக்க போகிறோம். அப்படிப்பட்ட தெய்வத்தை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல போகிறோம். அப்படிப்பட்ட காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பிக்க பண்ண போகிறார் என் ஆண்டவர். வாசி. லேவியின் மக்களை தூய்மையாக்கி பொன் வெள்ளியை போல் புடமிடுவோர். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய முறையில் காணிக்கை செலுத்துவர். ஆண்டவர் சொல்லுகிறார், லேவி கோத்திரத்தில் உங்களை இணைப்பாராக. ஆமென். உங்களையும் ஆசாரியர்களாக என் ஆண்டவர் அழைப்பாராக. ஆமென். வெள்ளியும் பொன்னையும் சுத்தமிடுவதை போல உங்களை சுத்தமிடுவாராக. ஆமென். உங்களுடைய சிந்தனையை சுத்தமிடுவாராக. ஆமென். உங்களுடைய இருதயத்தை சுத்தமிடுவாராக. ஆமென். உன்னுடைய அனைத்து அக்கிரம பாவங்களை சுத்தம் செய்வாராக.
ஆமென். அப்படியாக உங்களையும் அந்த இடத்திலே அமர பண்ணுவாராக. ஆமென். வாசிக்க. அதற்கு பிறகு யூதாவின் காணிக்கையையும் எருசலேமின் காணிக்கையையும் பண்டை நாட்களில் முற்காலத்தில் இருந்தது போல் ஆண்டவருக்கு உகந்தவையாயிருக்கும். அப்போது மந்திர வித்தைக்காரர், விபச்சாரிகள், கவனமாய் கேளுங்க, மந்திர வித்தைக்காரர், விபச்சாரிகள், பொய்யானை இடுபவர்கள், கூலிக்காரருக்கு கூலி கொடுக்காத வம்பர்கள், அநியாயம் செய்யறவங்க, கைம்பெண்களையும் திக்கற்றவர்களையும் கொடுமைப்படுத்துகிறவர்கள், அந்நியரை விருந்தோம்பாமல் புறக்கணிக்கிறவர்கள், மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டாமல் இருக்கிறவர்கள், நமக்கு அஞ்சி நடக்காதவர்கள், நம்மளுக்கு இயேசுவுக்கு அஞ்சி நடக்காதவர்கள் ஆகியவர்களுக்கு எதிராக நாமே சாட்சியாய் நின்று தீர்ப்பு வழங்க விரைந்து வருவோம் என்கிறார் சேனைகளின் ஆண்டவர். இந்த வருஷம் அவர்களுக்கு தீர்ப்பு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வருஷம் அநியாயம் செய்கிறவர்களுக்கு இந்த வருஷம் உங்க கண்களை பார்ப்பீங்க, உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்ப்பீங்க. யாரெல்லாம் அநியாயம் செய்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் இருக்கிற இடம் இல்லாமல் பண்ணுவார். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளோ, மனமா இருக்கிறவர்களுக்கோ என் ஆண்டவர் ஒரு பெரியதொரு அரவணைக்கும் ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி, கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். அதனால் என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் இந்த ஆண்டுல பெரிதான காரியங்களை கடவுள் உங்களுக்கு செய்யும் மட்டும், என் ஆண்டவர் உங்களை நடத்தும் மட்டும், அவருக்கு உண்மையாக உத்தமமாக அவர் என்னெல்லாம் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்கை நிறைவேற்றுவனமாக அவருக்கு தாழ்பணிந்து, அந்த வணங்கா கழுத்துள்ள மக்கள் இஸ்ரேலை போல இல்லாமல் கடவுளுடைய பிள்ளைகளாக கடவுளுக்கு வணங்கி தளம் எப்படி சொல்லி சிரம் தாழ்ந்து கடலை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் பெரிதான காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில நடப்பிக்க பண்ணுவார். இந்த நேரத்தில் கடவுளுடைய அபிஷேகத்தை பெறக்கூடிய நேரம். ஷரத்தி சக்ரபி ஷரபி ஷரபி சக்ரா, கடவுளுடைய அபிஷேகத்தை பெற நேரம். கடவுள் உங்களை குறித்து பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனித்திருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணம் செய்ய போகிறீர்கள் என்பதை முடிவெடுத்திருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் என் ஆண்டவருக்காக உங்களுடைய உள்ளத்தை திறந்து கொடு. இதோ என் ஆண்டவர் புதிய ஆண்டை ஒப்பு கொடுத்து செபித்து கொண்டிருந்த போது ஆவிக்குள்ளாக்கப்பட்டு ஒரு நிகழ்வை உற்று நோக்கினேன். அப்பொழுது என் ஆண்டவர் முன்பதாக ஒரு தூதன் நின்று கொண்டிருந்தார். இதோ இடது கையில் ஒரு சுருளோட்டை எடுத்து அந்த தூதனுடைய கரங்களிலே என் ஆண்டவர் கொடுத்தார். அதை வாங்கி கொண்டு அவன் செல்லும் போது அநேக அசுத்த ஆவிகளை பார்த்தேன். அவை பெருமகிழ்ச்சி கொண்டது. என்ன என்று என்னுடைய உள்ளம் வருத்தத்தில் ஆழ்த்தப்பட்டது. என்ன ஆண்டவரேன்னு கேட்டேன். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நிறைய காமத்தின் காரியங்களை கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு நிறைய காமத்தின் காரியங்கள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஓர்ண சேர்க்கை பாவம் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. இந்த வருஷத்துல உலகம் முழுவதும் அநேக இடங்கள்ல இப்படிப்பட்ட பாவங்களை நீங்க கேள்விப்பட போகிறீர்கள். இது நம்ம கேள்விப்பட்டதற்கு மேலாக நடக்கப் போகிறது. காம குற்றங்கள். என் அன்புக்குரிய வாலிபர்களே, வாலிப பிள்ளைகளே, எச்சரிக்கையோடு இருக்கணும். இந்த வருஷம் இதோ அந்த பாதாளத்தின் ஆவிகள் வந்திருக்கின்றன. இதோ உங்களுக்கு காம சிந்தனைகளையும் காம உணர்வுகளையும் கொடுத்து பாவத்தை தூண்டக்கூடிய ஒரு நிலை வரும். கடவுளுக்கு பயந்து அவருடைய நீதியின்படி, நீதியின் பிரகாரம் நீங்க நடக்கணும். நிறைய சிறு குழந்தைகளை
தாயும் தகப்பனும் அரவணைப்பில் வச்சுக்கோங்க. வெளியே விடாதீங்க, யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க, யாரையும் நம்பி குழந்தைகளை அனுப்பாதீங்க. இந்த வருஷத்துல அப்படிப்பட்ட ஆவிகள் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கிறது. யாரையும் நம்பாதீங்க, யாரையும் நம்பாதீங்க. உங்களுடைய பார்வையில வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பிள்ளைகளை, சிறு குழந்தையிலிருந்து பெரிய ஆள் வரைக்கும். செல்போனை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாருங்க. தாயும் தகப்பனும் பிள்ளைகள் என்ன பேசுகிறார்கள், என்ன பார்த்து கொண்டிருக்கிறார்கள், எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், எச்சரிக்கையோட இருங்க. இந்த வருடம் அப்படிப்பட்ட ஆவிகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேள்விப்பட்டதை போலவே 2 மடங்கு அல்ல, பல மடங்கு பெரிதாக நடக்கப் போகிறது. என் ஆத்துமாவே, என் முழுமை பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி, கர்த்தரையே ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. எந்த அளவிற்கு என் ஆண்டவர் அபிஷேகத்தை ஊற்றுகிறாரோ அதே அளவிற்கு சாத்தானுடைய கிரியையும் இருக்கும். சாத்தானோ அந்த அளவுக்கு போராடுவான், சாத்தானோ அந்த அளவுக்கு தன்னுடைய மக்களை எழுப்புவான். கடவுளுடைய பிள்ளைகளுக்கு ஒரே ஒருத்தர் தான் ஆதாயம், ஒரே ஒருத்தர் தான் பாதுகாப்பு. அவர் இயேசு கிறிஸ்து. அவர் இயேசு கிறிஸ்து. எப்போதும் அவர் முன்னாடி வச்சுக்கோங்க. எப்பொழுதும் அவருடைய சிறகுகளுக்குள்ளாக நீங்கள் மூடி மறைந்து கொள்ளுங்கள். இந்த வருஷம் ஒரு பெரியதொரு பாதுகாப்பை என் ஆண்டவர் என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கட்டும். எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார், உங்களை பாதுகாப்பார். ஆமென். அநேக சீற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது, அநேக அழிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. இதோ அநேக இடங்கள்ல இதோ என் ஆண்டவர் சொன்னார், பெரிய பூகம்பங்கள் நடக்க போகிறது, நிலநடுக்கங்கள் வரப்போகிறது. இதோ பெரிய சுனாமி அலைகளால தாக்கப்பட போகிறோம், அநேக நோய்களால் தாக்கப்பட போகிறோம். இந்த ஆண்டு நிறைய எரிமலைகள் வெடித்து அநேகர் இறக்கப் போகிறார்கள், புதிதாக கேள்விப்பட போகிறீர்கள். என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அதில் பாதுகாக்கப்படுவீர்கள், நீங்கள் அதில் பாதுகாக்கப்படுவீர்கள். ஆமென். நீங்கள் அதில் பாதுகாக்கப்படுவீர்கள். ஆமென். காலநிலை மாற்றம் இந்த வருடம் அநேக அழிவை கொண்டு வரும், அநேக அழிவை கொண்டு வரும். நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள். ஷரபி ஷரத்து நிக்கிற பரத்தி ஷரத்து நிக்கிற பத்து செக்கலா. இது எல்லாம் எதற்காக தெரியுமா? கடவுளுடைய வருகைக்கு ஆயத்தமான ஆண்டா இருக்க போகிறது. கடவுள் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேற போகிறது. கடவுள் என்னெல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உங்களுக்கு சொன்னாரோ அதையெல்லாம் நிறைவேற போகிறது. இந்த ஆண்டில நிறைவேற போகிறது. அநேக போலி தீர்க்க தரிசிகள் எழும்புவார்கள், அநேகர் கள்ள போதகர்கள் எழும்புவார்கள், அநேகர் தேவனுடைய வார்த்தையை சொல்லி வஞ்சிக்கப்பட போகிறார்கள். நீங்கள் அதில் எச்சரிக்கையாயிருங்கள், நீங்கள் அதில் எச்சரிக்கையாயிருங்கள். யாருக்கும் காதுகளை செவிகூடாதிருங்கள். தேவனுடைய ஆவியா அசுத்தாவுடைய ஆவியா என்பதை பகுத்தறிந்த அவைகளுக்கு உங்களுடைய சிந்தனையும் செவியையும் கொடுங்கள். மாட்டிக்கொள்ளாதீர்கள், மாட்டிக்கொள்ளாதீர்கள். லபுபி ஷரபி ஷரத்து நிக்கிற பரத்து ஷரத்து நிக்கிற பத்து சக்கரா. இந்த வருஷம் பெரிதான காரியங்களை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருந்தாலும் போராட்டத்தின் மத்தியில் நீங்கள் ஓடணும். வேத வசனங்களை உங்களுக்கு சொன்னவைகளை நீங்கள் இன்னும் அலசி ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா இன்னும் ஓட வேண்டிய ஓட்டம், இன்னும் கடவுளுக்காக செய்ய வேண்டிய காரியம் இன்னும் பெரிதா இருக்கிறது, பெரிதா இருக்கிறது. அதை உணர்ந்தவர்களாக இந்த ஆண்டு நீங்கள் ஓடணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. கண்களை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், கண்களை பரிசுத்தமாக வச்சுக்கோங்க. உங்களுடைய கண்கள் தேவனுடைய காட்சி தோன்றணும்னா, கடவுளுடைய காரியங்கள் தோன்றணும்னா உன் கண்கள் பரிசுத்தமாக இருக்கட்டும். முக்கியமாக யாரை பார்த்து பொறாமப்படாதீங்க, யாரை பார்த்து எரிச்சல் படாதீங்க. எல்லாரையும் மன்னியுங்கள். என் ஆண்டவர் சொல்லியிருக்கார், மன்னியுங்கள், மன்னிப்படைவீர்கள். மன்னிச்சிடுங்க, இரக்கம் காண்பீங்கள், இரக்கத்தை பெறுவீர்கள். எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய். அதனால் இந்த வருடம் பெரியதொரு விதையை நீங்க விதைக்கணும். அது வேறு ஒன்றணும், அந்த லீபான் மரங்களைப் போல வேறு ஒன்றணும். பெரிதாக வேரூன்றப்பட்டவர்களாக நீங்கள் வாழணும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 கடவுள் இன்னும் நிறைய காரியங்களை வெளிப்படுத்தினார்.
உங்களுக்கு தேவையானதை நான் சொன்னேன் என்று நான் நம்புகிறேன். இன்னும் இந்த க்ளோரியா மினிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு கடவுள் பெரியதோடு இஷரத்தி சக்கரம் அந்த எப்படி அந்த கிளைகள் படர்கிறதோ அதே போல புதிதான இலக்குகளை இந்த க்ளோரியா மினிஸ்ட்ரி இந்த வருஷம் அடைய போகிறது. புதியதொரு இலக்கு அடைய போகிறது. அநேக ஆத்துமாக்கள் வாஞ்சிக்கின்றன. இதோ ஈஸ்வரபுரத்தி சக்கர மானானது நீரோடை வாஞ்சிப்பதை போல அநேக ஆத்துமாக்கள் வாஞ்சித்துக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் அவைகளை தேடி கண்டுபிடித்து தேவனுடைய ஜீவ நீரூற்றின் தண்ணீர் என்று அழைத்து வரும்போது, பசும்புல் மேய்ச்சலை அவர்கள் இளைப்பாற்றும் போது என் ஆண்டவர் அவர்களை தனதாக்கி கொள்ளுவார். பெரிய ஒரு அபிஷேகத்தை இந்த வருடம் இந்த க்ளோரியா மினிஸ்ட்ரியில் இருக்கிற பிள்ளைகள் மட்டுமல்ல, பிள்ளையிடம் பேசுகிறவர்களும் கூட பெறுவார்கள். பெரிதான காரியத்தை ஆண்டவர் இந்த வருடம் உங்களுக்கு செய்வாராக. ஆண்டவர் சொன்னார், இதோ நிறைய வரங்களை நான் கொடுக்க போகிறேன். தேங்க்யூ சீஃப். இதோ என்னுடைய பிள்ளைகளுக்கு, எனக்காக உண்மையா ஓடுகிற பிள்ளைகளுக்கு சர்வாயுத வர்க்கங்களை கொடுக்க போகிறேன். நன்றி ஆண்டவரே. நிறைய காட்சி வரங்களை, நிறைய வெளிப்பாடுகளை, வியாக்கியானம் பண்ணுகின்ற வரத்தை நான் தரப்போகிறேன் ஆண்டவர் சொன்னார். ஆமென். நிறைய எல்லாரும் செய்ய போறீங்க, எல்லாரும் ஊழியத்திற்காக ஓட போகிறீர்கள். இதோ என் ஆண்டவர் சொன்ன உங்களுடைய கால்களை மான்களின் கால்களுக்கு ஒத்த கால்களாய் மாற்றுவேன். இதோ என் ஆண்டவர் அந்த பரிசுத்த ஜீவ விருட்சத்தின் கனியை இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்க போகிறார். பரலோகத்தின் உறுதிப்பாட்டை இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமென். ஜீசஸ். இதோ அநேகர் ஆண்டவர் சொன்னது போல அநேக போலி தீர்க்கதரிசிகள், போலி போதகர்கள் போலி காரியங்களை செய்து கொண்டு கடவுளுக்கு விரோதமாக அந்நிய விக்கிரகங்களோடு அந்நிய காரியங்களோடு ஒத்து போவார்கள். இந்த வருஷம் நீங்கள் ஒத்து போயிடக்கூடாது. எச்சரிக்கையா இருக்கணும். எது செம்மறியாடு, எது வெள்ளாடு கூட்டம் அப்படிங்கிறத நிலையா அறிஞ்சவர்களாக நீங்க ஓடணும். இந்த வருஷம் நிலையா அறிஞ்சவர்களாக ஓடணும். தமிழ்நாட்டில் என் ஆண்டவர் பெரிதான காரியத்தை இந்த க்ளோரியா மினிஸ்ட்ரியின் மூலமாக செய்ய போகிறார். புதிய இடங்களிலிருந்து நிறைய ஆத்துமாக்கள் வரப்போகிறார்கள். இந்த இடத்திற்கு வரப்போகிறார்கள். இதோ என் ஆண்டவர் பெரிதான காரியங்களை இந்த ஆண்டு செய்யட்டும். இதோ இந்தியாவில் பெரியதான மாற்றங்கள் இருக்காது. நம்ம எது மாறணும்னு நினைக்கிறோமோ, நான் சொல்ல வர்றது புரியும் நினைக்கிறேன், எது மாறணும்னு நினைக்கிறோமோ அது இந்த வருஷம் மாறாது. ஆனால் கடவுளுடைய மகிமை பெருகும். கடவுளுடைய அரசாட்சி நிலைநாட்டப்படும். அதை எவனாலே தடுக்க முடியாது. மூளை முடுக்கெல்லாம் தேவனுடைய நற்செய்தி அறிவிக்கப்படும். இந்த இந்தியா தேவனுடைய இந்தியாவாய் மாறும். அதை யாராலே தடுக்க முடியாது. ஆனால் என் ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் கைவிடாத பிடித்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நீங்க இருக்கணும். என்ன ஆண்டவர் சொன்னார், நான் ஒருபோதும் உங்களை கைவிடுவதே இல்லை, ஒருபோதும் நான் உங்களை விட்டு விலகுவதே இல்லை. நீங்க என்னை விட்டு போகாமல் இருந்தால் போதும். நீங்கள் என்னை விட்டு போகாமல் இருந்தால் போதும். கண்ணுக்கே தெரியாத அநேகர் நம்மளுக்கு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், கருத்தாய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஜெபம் ஒன்று வீணாயிடக்கூடாது. அதுக்கு ஏற்ற பாத்திரமாக இந்த நேரத்தில் இப்போது நீ கடவுளுடைய கரங்களில் கொடுக்கணும். கொடுப்பியா உன்னைய? இதோ உன் தலையை தாழ்த்தி, இதோ உன் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட உன்னைய இந்த ஆண்டு அபிஷேகத்தின் ஆண்டுல உன்னையே ஒப்புவிப்பாயாக.